तुला पाहुनिया हरी पाहिला, तुला पाहुनिया हरी पाहिला, तुला पाहुनिया हरी पाहिला, तुला पाहुनिया हरी पाहिला, तुला पूजनी श्रीहरी पूजिएला, तुला पूजनी श्रीहरी पूजिएला, तुला पाहुनिया हरी पाहिला, तुला पाहुनिया हरी पाहिला. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜ் சரித்திரத்தை நம்மெல்லாம் இந்த காணொளி மூலமாக கேட்டு ரசிச்சுன்னு வரோம். மகாராஜுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால காணொளி மூலம் மட்டுமல்லாமல் சாய் மகாராஜ் குருவை தேடி அப்படிங்கிற மாத இதழ் மூலமாகவும் உங்களை எழுத்து வடிவமாக சந்திக்க மகாராஜ் முடிவெடுத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக சாய் மகாராஜ் குருவை தேடி மாத இதழ் புத்தகத்தில் போன மாதத்திலிருந்து, அதாவது பிப்ரவரி மாத இதழிலிருந்து நான் காணொளியாக பேசிய ஒவ்வொரு காணொளியும் ஒவ்வொரு அத்தியாயமாக மாதா மாதம் அந்த இதழில் வெளிவரத் தொடங்கி இருக்கிறது. ஸ்ரீ சங்கர் மகாராஜ் சரித்திரத்தை அந்த புத்தகம் மூலமாக எழுத்து மூலமாக படிக்க விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புத்தகம் வாங்கி படிக்கலாம். சங்கர் மகாராஜ் சரித்திரம் மட்டுமல்லாமல் மேலும் அற்புதமான பல சாய்பாபாவை பற்றிய விஷயங்கள், யோகி ஸ்ரீராம் பாபா அவர்கள் எழுதும் சாய் சரிதம், மெய்ஞானம் பற்றிய கட்டுரைகள், ஆத்ம ஞானம் சம்பந்தமான பல கட்டுரைகள், உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு முறைகள், சித்தர்கள் பற்றிய விஷயங்கள் போன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. புத்தகம் PDF ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வெப்சைட் மூலமாக கூட டவுன்லோட் செய்து படித்து கொள்ளலாம். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய பூனே லீலைகளின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் திரு கன்ஹரே அப்படிங்கிறவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். திரு கன்ஹரே அப்படிங்கிறவர் சுவாமி சமர்த்தருடைய பரம சிஷ்யர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தான் ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய குரு. திரு கன்ஹரே அவர்களும் சங்கர் மகாராஜ் அவர்களும் குரு பந்துக்கள். குரு பந்துக்கள் அப்படின்னாக்க ஒரே குருவுக்கு கீழே இருக்கும் சிஷ்யர்கள். கன்ஹரே அவர்கள் எப்படி சங்கர் மகாராஜை சந்தித்தார், எந்த மாதிரியான லீலைகள் செய்து சங்கர் மகாராஜ் கன்ஹரேவை ஆட்கொண்டார் போன்ற விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திரு கன்ஹரே அவர்கள் 1946 ஆண்டு தான் முதலாக ஸ்ரீ சங்கர் மகாராஜை சந்திக்கிறார். அதுவரைக்கும் ஸ்ரீ சங்கர் மகாராஜை பற்றி துளி கூட அவர் கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ சங்கர் மகாராஜ் 1947 ஆண்டு சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு. சங்கர் மகாராஜ் சமாதி அடைவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் கன்ஹரே அவர்களை சந்திக்கிறார். திரு கன்ஹரே அவர்கள் ஒரு கைதேர்ந்த தபலா இசைக்கலைஞர். அது மட்டும் இல்லாமல் அவர் மசாஜ் செய்யறதுலையும் ஒரு கைதேர்ந்தவர். கச்சேரி காலங்களில் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். பல இடங்களில் அவருக்கு கச்சேரி வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் நாடகங்கள், பஜனைகள், கீர்த்தனைகள் போன்ற நிகழ்ச்சிகளிலும் தபலா வாசிப்பார். அந்த கச்சேரிகள் இல்லாத நாட்களில் அவர் மண்டாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய மடத்தில், அதாவது பாடல்கள் பாடி வாசிச்சுட்டு இருப்பார். 1946 ஆண்டு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மண்டாயில் இருக்கிற அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய மடத்தில் வீணையை வச்சுட்டு அவர் மீராபாயுடைய பாடல்களை பாடின்னு இருக்கார். அன்னைக்கு உடல் ஊனமுற்ற வயதான மனிதர் ஒருத்தர் இன்னொருத்தருடைய துணையோட அந்த மடத்துக்குள்ள நுழையிறார். அந்த வயதான மனிதர் யார் அப்படிங்கிறதும் கன்ஹரேக்கு தெரியல. அவர் கூட வந்திருக்கிறவர் யாரும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல. அந்த வயதான மனிதர் தான் ஸ்ரீ சங்கர் மகாராஜ். அவர் கூட வந்தவர் மாமா தேக்னே. ஸ்ரீ சங்கர் மகாராஜ் மாமா தேக்னேவை போய் எனக்கு சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு உடனே அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுடுறார். சங்கர் மகாராஜ் மட்டும் கன்ஹரேவோட அந்த மடத்தில் அன்னைக்கு இருக்கார். வேறு யாருமே இல்லை. அந்த மடத்தில் ஒரு பெரிய இசை வாத்தியம், அதாவது ஒரு ட்ரம்ஸ் மாதிரி ஒரு தோல் இசை சம்பந்தமான ஒரு வாத்தியம் வைக்கப்பட்டிருக்கு.
மகாராஜ் நேராக அந்த வாத்தியத்துக்கிட்ட போயிட்டு அவர் அந்த குச்சியை எடுத்து வாசிக்கிறார். அவருடைய அந்த வாசிப்பு கன்ஹரேக்கு ஒரு தொந்தரவு அளிக்கிறது. அவர் ஏற்கனவே பாடல் பாடின்னு இருக்காரு இல்லையா. உடனே அவர் சங்கர் மகாராஜ் கிட்ட வாசிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சங்கர் மகாராஜ் அது துளி கூட காதில் வாங்கிக்காமல் இன்னும் மேலும் மேலும் சத்தம் எழுப்பிண்டே இருக்கார். ரொம்ப எரிச்சல் தர்றது. ஆனாலும் அவர் இந்த வாசிப்பை நிறுத்தவே இல்லை. சரி, அவர் வாசிக்கிறத நிறுத்த போகிறதில்ல, சரி நம்ம பாடல் பாடலாம் அப்படின்னு அவர் பாடல் பாட ஆரம்பிக்கிறார். உடனே ஒரு க்ஷண நேரத்தில் மகாராஜ் கன்ஹரேவுடைய முதுகில் ஏறி உக்காந்துட்டு தன்னுடைய கைகளை கன்ஹரேவோட கழுத்தை சுற்றி கட்டி பிடிச்சிக்கிறார். கன்ஹரேக்கு இது ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுறது. பாடல் பாடுறதை நிறுத்திட்டு அப்படியே உக்காந்துருக்கார். பாடு பாடு, ஊளையிடுறதை ஏன் நிறுத்துற? இடுப்பில் கையை வச்சுட்டு தொப்பையோடு இருக்கிற அவர் தூங்கின்னு இருக்காரு. நீ ஊளையிடுறதுல அவர் எழுந்துப்பார். பாடு பாடு அப்படின்னு ஒரு கலாட்டா பண்ணி ஓன்னு சிரிக்கிறார். அதாவது அவர் இந்த இடுப்பில் கையை வச்சுட்டு தொப்பையோடு இருக்கிறவர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஹரே பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாடும் பொழுது ஸ்ரீ சங்கர் மகாராஜும் அவரோட கூட சேர்ந்து பாடுறார். அந்த குரலையும் அந்த பாடலுடைய இனிமையும் இதுவரைக்கும் கன்ஹரே கேட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இசையை அன்னைக்கு கேட்குறார். அந்த பாடல் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது. சுவாமி சமர்த்தருடைய கழுத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த மாலை கீழே விழுறது. நம்ம எல்லாருமே இதை கவனித்து பார்ப்போம். இந்த சுவாமி படங்கள்ல இருந்தும் விக்கிரகங்கள்ல இருந்தும் பூ கீழே விழுந்தால் இது ஒரு நல்ல சகுனம். அந்த இறைவன் நாம் பாடும் பாடலையும் நம் பிரார்த்தனைகளையும் கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம் இல்லையா. அந்த மாலை கீழே விழுந்த உடனே சங்கர் மகாராஜ் கன்ஹரே கிட்ட சொல்கிறார், பாத்தியா அந்த பெரிய தொப்பை வச்சுட்டு இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கிற அவருக்கு நம்மளோட பாடல் பிடிச்சி போச்சு, அதனால தான் அந்த மாலையை கீழே போட்டிருக்கார், அவர் முழிச்சுட்டார் பாரு அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கன்ஹரேக்கு ரொம்ப ஒரு கோபம் எரிச்சலாக இருக்குது. ஏன்னா அவரோட முதுகில் ஏறி உட்காந்துட்டுருக்கார். என்னோட முதுகுலேருந்து கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு கேட்குறார். ஆனாலும் என்ன கேட்டும் மகாராஜ் அவர் முதுகுலேருந்து இறங்கவே மாட்டேங்கிறார். அவருக்கு ரொம்ப கடுப்பாகி அப்படியே வேகமாக மகாராஜை பிடிச்சி தள்ளி விடுறார். இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் பொழுது கன்ஹரேக்கு வெறும் 26 வயது தான். ஒரு 26 வயது வாலிபனுக்கு நல்ல உடலில் சக்தி இருக்கும் இல்லையா. மகாராஜ் ஒரு ஊனமுற்றவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு வயதானவர். அவர் தள்ளி விட்ட உடனே மகாராஜ் தூரக்க போய் அப்படியே விழுறார். விழுந்த உடனே அவருடைய தலையில் அடிபட்டு தலையிலிருந்து ரத்தம் வருது. கீழே தள்ளி விட்டாலும் மகாராஜ் துளி கூட எதுவும் கோவப்படாமல் கன்ஹரேவை பார்த்து அன்பாக சிரிக்கிறார். சிரிச்சுட்டு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து எலுமிச்சம்பழத்தையும் புகையிலையும் எடுத்து கையில் கசக்கி அந்த புண்ணு மேலே போடுறார். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய முதுகில் ஏறியெல்லாம் உட்காந்துக்காதீங்க, உங்கள் வாயிலிருந்து எச்சல் ஒழுகிறது, என்னோடய முதுகு ஃபுல்லாக ஒரே எச்சல் ஆகிடுது, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு கன்ஹரே அவர்கிட்ட கோவப்படுறார். ஆனாலும் மகாராஜ் எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் அமைதியாக பார்த்து சிரிச்சுட்டே இருக்கார். இந்த நிகழ்வு நடந்துன்றத அதே சமயத்தில் பூனேவுடைய பிரபலமான செல்வந்தர்களான திரு ஜெகநாத் பண்டிட், திரு சர்தார் அபா சாஹேப் முசும்தார், திரு பாவு சாஹேப் பந்த் சச்சிவா, இந்த 3 பேரும் மடத்துக்குள்ளே நுழையிறாங்க. நேராக மகாராஜு கிட்ட போய் அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு அவருக்கு பாத பூஜை செய்து அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு ஷால்வை எல்லாம் போட்டு மரியாதை செய்கிறாங்க. அவர்கள் இனிப்பு பேடாவை எடுத்து மகாராஜுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு மகாராஜுடைய பாதங்களில் தலையை வைத்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவர்களோட யாரெல்லாம் கூட வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மகாராஜுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே கன்ஹரேக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் ஆயிடுறது. இவர் யாருன்னு அவருக்கு தெரியல, என்னடா நம்ம பாட்டுக்கு இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அந்த கூட்டத்தில் கன்ஹரேக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவர்கிட்ட இவர் யார், இந்த வயதானவர் யார் அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு தெரியாதா, இவர் தான் ஸ்ரீ சங்கர் மகாராஜ், அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய சிஷ்யர் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நேரத்திலேயே மாமா தேக்னே உள்ள வரார். சங்கர் மகாராஜ் கன்ஹரேவோட கையை பிடிச்சிட்டு, மாமா தேக்னேவர் நீ போ, நீ கிளம்பு, நான் இவனோடையே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே மாமா தேக்னே அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறார். மகாராஜ் கன்ஹரேவோட கையையும் விடாமல் பிடிச்சிட்டு மாமா தேக்னேவுடைய வீட்டுக்கு கூட்டின்னு போகிறார்.
மகாராஜ் மாமா தேக்னேவுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மாமி, அதாவது மாமா தேக்னேவுடைய மனைவியான மாமி இவர்களை வரவேற்கிறார். உடனே மகாராஜ் கன்ஹரேக்கு காஃபி போடு, எனக்கு ஒரு 1.5 கப்பு டீ போடு அப்படிங்கிறார். அதாவது கன்ஹரேக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மகாராஜுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. அதனால் கன்ஹரேக்கு காஃபியும் மகாராஜுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மகாராஜுக்கு டீயும் போட சொல்லி மாமி கிட்ட சொல்கிறார். அப்புறம் கன்ஹரேவை தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நானும் சுவாமி சமர்த்தருடைய சீடர் தான், நீ மட்டும்தான் சுவாமி சமர்த்தருக்கு சீடர்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறார். எப்பொழுதும் என்னுடைய பார்வை உன் மேலேயே இருக்கும், ஏன்னா நம்ம 2 பேரும் குரு பந்து அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு கன்ஹரேக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. அவரால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு நிலையில் அவர் இருக்கார். இவர் யாருன்னே தெரியல, நம்மள்கிட்ட இவர் ஒரு வம்பு பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு சேட்டைகள் செய்து நடந்துட்டார். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து இவருக்கு பிடித்தமான ஒரு காஃபியை கொடுக்க சொல்லி சொல்கிறார். நாம் 2 பேரும் குரு பந்து அப்படின்னு சொல்கிறார். இந்த உணர்வு அவருக்கு ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வாகவும் இருந்தது. கன்ஹரே எப்படி மகாராஜுடைய சிஷ்யராக மாறினார், கன்ஹரேக்கும் மகாராஜுக்கும் நடந்த அற்புதமான லீலைகளை தொடர்ந்து அடுத்த காணொளியில் விவரிக்கிறேன். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.